இதனால் அவர் வீரப்பனை நல்ல மனுஷன்னு சொல்கிறது தவறு. வீரப்பன் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதி. அவர் கடத்தல் மன்னன். போகிற போக்கில் எதை வேணாலும் மாப்பிள்ளை பேசுகிறது தவறு. அவர் அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. சீமான் அவர்கள் பேசுறது அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது சும்மா ஏதாவது சொல்றீங்க நீங்க பெண்டு பிள்ளை வாரிசு கொள்ளு பேர ஒரு 10 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு சுவிஸ்லையும் துபாயிலையும் பல கண்ட்ரில பதுக்கி வச்சுட்டு இங்கேயும் பல லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த அம்மா மேல நீங்க குற்றச்சாட்டுங்களே, உங்களுக்கு நாக்கு கூசாதா? அம்மாவுக்கு ஒண்ணு அவங்க பெண்ணுமா நல்லா இருந்தாங்க, இருந்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்கள் நல்லதே செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, குழந்தைகளுக்கு பணப்பெட்டி கொடுத்தாங்க. நம்ம சத்துணவுக்கு எல்லாமே எடப்பாடியில பண்ணாரு. அம்மாவோட திட்டங்கள் தொடர்ந்து வச்சாங்க. சாவுறான் விவசாயி, செத்துட்டான், பாதி விவசாயி செத்துட்டான். பாட்டு போட்டாங்க, வைக்கிறதுக்கான குடோன் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா, கிழிச்சாங்க. போய் பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து டிவில வந்துச்சு 10,000 மூட்டை விவசாயம் அழுகுறோம். ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு சைக்கிள், அதை கொடுத்து பீத்துறீங்க. 2000 ஒரு டிவியை கொடுத்து ஊர் நாட்டையே ஒழிச்சு கண்டது கருணாநிதி. அப்படியே அந்த இலவச டிவி, இந்த இவ்வளோண்டு டிவி 14 இன்ச்சு டிவியை கொடுத்து ஒரே மாசத்துல பசுமா வெடிஞ்சு போச்சு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அந்த திட்டத்தை செயல்படுத்தவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ரைமிங்க சொன்னாலும் அதுவும் போகும், நீங்களும் போகும். 75 வருஷம் நான் பண்றேன் அநியாயம். சார், சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு வீரப்பனை திருடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் என்ன சொன்னோம், அவங்களும் திருடர்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீரப்பன் அவர்கள் இருந்தப்ப அவர் காட்டுல நல்லா மரங்கள்லாம் பாதுகாத்து இருந்தாரு. ஸோ அவர் இல்லாததுனால இந்த திமுக அரசு எல்லா மரங்களும் வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு சொல்றாரு. அதாவது அவர் கட்சிக்கு அவருடைய மக அங்கே வந்திருக்கு, வீரப்பனுடைய மக. வீரப்பனுடைய பேர் என்ன தெரியுமா? சந்தன கடத்தல் வீரப்பன். பேரு சந்தன கடத்தல் வீரப்பன். அங்க இருந்த மலைகள்ல இருந்த சந்தன மரங்களை எல்லாம், அதுக்கும் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, அவர் எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கல, ஏழை மக்களுக்காக தான். அது அதுக்காக புடுங்கலாமா? ஏழை மக்களுக்குன்னா இருக்கிற சந்தன மரத்தை பூரா வெட்டி சாய்க்கலாமா? என்ன இருமா, கொஞ்சம் பொறுமா. எதுவா இருந்தாலும் ஏழைக்கு கொடுக்கறதுனால கொள்ளையடிக்கலாமாக்கம். அது கொள்ளையடிக்கிறதுக்கு தான் கணக்கு. இவர் யாரு அதை செய்யறதுக்கு? அரசாங்கம் பார்த்துக்கிறோம். இவர் என்ன பண்ணாரு? அதான் இப்ப சொல்றாரு. அவரு ஒருத்தர் இந்த விஷயத்த பண்ணி மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சாரு. நல்லது செஞ்சு என்ன பண்ணிட்டு போன கிழிச்சாரு. எத்தனை மக்களுக்கு அங்க அவர் ஊர்லயோ அல்லது அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கோ எத்தனை கோடியை சேர்த்து வச்சாரு, எத்தனை கார் வாங்கி நிப்பாட்டியிருக்காரு. சும்மா அவங்க ஒட்டுக்கு ரெட்டா இவரை வச்சு கோடீஸ்வரனார்னு கர்நாடகாவில் நிறைய பேர், தமிழ்நாட்டையும் ஒரு 4-5 பேர். அவங்க தான் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு ரேட்டை போட்டு வாங்கிட்டு போய் அவங்க தான் கோடீஸ்வரனே தவிர, இவர் அந்த மரத்தை வெட்டினதே தப்பு. புரியுதுங்களா? இவர் எதுக்கு மரத்தை வெட்டணும்? இவர் எதுக்கு அங்கே போய் ஒளிகிறாரு? திருட, நீ உண்மையான நேர்மையான ஆள்னா போலீஸில் சரண்டர் ஆக வேண்டியது தானே. நீ என்னத்துக்கு அங்கே போய் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு நீ அங்கே இருக்க சந்தன மரங்களை பூரா வெட்டி கடத்தி உனக்கு செலவுக்கு அவர்கிட்ட ஒரு 50, 25, 30 பேர் இருந்தான். அவனுக்கு எங்கேருந்து வரும் சாப்பாட்டுக்கு? டெய்லி இந்த மரங்களை வெட்ட வேண்டியது, அந்த காசாக்க வேண்டியது, அதை வச்சு சாப்பிட வேண்டியது. எல்லா அனுபவம் காட்டில் இருந்தாலும் எல்லாத்தையும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார் அந்த ஆள். சரியா? அப்படி வாழ்ந்த ஆள் காட்டில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, காட்டில் இருக்கும்போதே பிள்ளைய பத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன? அதனால இருமா. இதனால அவர் வீரப்பனை நல்ல மனுஷன்னு சொல்றது தவறு. வீரப்பன் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதி. அவர் கடத்தல் மன்னன். எதை கடத்தினாரு? சந்தன மரங்களை கடத்தினார். அப்படிப்பட்ட மனிதனை நல்ல மனுஷன்னு சொன்னாக்க இவருக்கு மேலே இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஆராயணும். 2வது, ஜெயலலிதாவை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். என்ன காரணம்னா, போட்ட வழக்கில் அவங்கள குற்றவாளின்னு உச்ச நீதிமன்றம் டிக்ளேர் பண்ணிச்சு. கருணாநிதி எந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார்? எந்த வழக்கில் சிறைச்சாலைக்கு போனார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்தார்ல,
எப்பயாவது அவர் மேல வழக்கு தொடர்ந்து அவர் எங்கேயாவது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்லுங்க. கீழ் நீதிமன்றமோ மேல் நீதிமன்றமோ சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயும் அவர் மேல வழக்கு இல்லையே. ஆகையினால போகிற போக்கில் எதை வேணாலும் மாப்பிள்ளை பேசுறது வந்து தவறு. அவர் வந்து அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுறாரு. சீமான் அவர்கள் வந்து பேசுறது அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன் சும்மா இருமா, நீ வேற வைத்தரசில கலப்பாத. அதனால எனக்கு வந்து கலைஞர் ஒன்றும் அள்ளி கொடுத்தரல, ஜெயலலிதா அம்மா ஒன்றும் அள்ளி கொடுக்காம போகல. 2 பேரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள். இவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. அவரு தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சிருக்கணும். ஆனா தப்பு பண்ணாதனால அனுபவிக்கல. ஆகையினால திரும்ப திரும்ப வந்து கலைஞர் குற்றவாளி நீங்க வைக்கிறதானே, ஏன் நீங்க வழக்கு சர்க்கார் கமிஷன், அதாவது ஒரு மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சர்க்கார் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய அறிக்கையில விஞ்ஞானபூர்வ ஊழல்வாதி கருணாநிதி அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. எப்படியெல்லாம் அவருக்கு தேவைன்னா அணைஞ்சுக்கிடுவாரு, எப்படியெல்லாம் வளைஞ்சுக்கிடுவாரு. இந்திரா காந்தியை வந்து நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற அதே இந்திரா காந்தியை வந்து குண்டர்களை வச்சு தடி கொண்டு அடிச்சு அவங்களுக்கு ரத்தம் வந்ததை வந்து பெண்மையினுடைய அந்த மாதவிடாயை சொல்லி அசிங்கப்படுத்தினாரு. அதனால கருணாநிதி மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதிய இந்தியாவே பார்த்தது கிடையாது. அதனால இவர் வந்து எவ்வளவுலாம் நீங்க அடிங்க, செம்பு அடிங்க, இவ்வளவு மோசமா அடிக்கூடாது. சொம்பு அடிப்பாரு, சொம்பு அப்படியே நிக்கும், உள்ள இருக்க பொருள் மட்டும் கராபி பாருங்க. எந்த நீதிமன்றத்துல எந்த ஒரு பிரச்சனையும் போகும்போது இது வந்து நல்லவன் தான் மாட்டிக்குவான், கெட்டவன் மாட்ட மாட்டான். இது வந்து உலக வந்து நியதி. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல வந்து தப்பு பண்ணவெல்லாம் தப்பிச்சிருவான். அந்த கதை தான். எங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு வெள்ளந்தி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சாங்க. அதனால கூட துரோகிகளை வச்சு ஒரு கருணாநிதி போட்ட பொய் கேஸ்ல மாட்டி இவங்களே செட் பண்ணி இவங்களே சிதம்பரம் மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு கூட்டு சேர்ந்து நீதிபதிகளை செட் பண்ணி வழக்குல வந்து சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கருணாநிதி குடும்பத்துல 1 லட்சம் கோடிமா 10 லட்சம் கோடி சொத்து இருக்குமா? அந்த அம்மாட்ட என்ன மாதிரி இருந்துச்சு பாவா? போகும்போது அவங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போனாங்க? அவங்களுக்கு யாருமா வாரிசு? நீங்க ஒரு பெண்ணு நெறியாளர். அப்படி இருந்துமே வந்து நிறைய சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காங்க. யாரு எங்க அந்த சொத்துலாம் யாரு எடுத்துட்டு போனாங்க? அதனால சும்மா ஏதாவது சொல்றீங்க. நீங்க வந்து பெண்டு பிள்ளை வாரிசு கொள்ளு பேர ஒரு 10 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு சுவிஸ்லயும் துபாயிலையும் பல கண்ட்ரில பதுக்கி வச்சுட்டு இங்கேயும் வந்து பல லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த அம்மா மேல வந்து நீங்க குற்றச்சாட்டுங்களே, உங்களுக்கு நாக்கு கூசாதா? ஏன் இந்த மாதிரி போய் பேசுறீங்க? அந்த அம்மா என்னத்தை எடுத்து போச்சு? சும்மா உழைச்சு கடைசியில் கோர்ட் என்ன சொல்லுச்சு? அந்த அம்மா உழைச்சு நடிச்சு சம்பாதி 140 150 படம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல உள்ள காசுல போயஸ் தோட்டன் வீடு, அந்த வீடை கடைசியில் அவங்களுடைய 2வது அவங்க வாரிசு கிடையாது, அவங்களுக்கு நேரு வாரிசு கிடையாது, அவங்க அண்ணன் பிள்ளைய தம்பி பிள்ளைய எடுத்து போயிருக்கு. அதனால கருணாநிதி குடும்பம் அடிச்ச கொள்ளைக்கு அம்மா போய் சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? அது யாரோ ஒரு குடும்பம் அடிச்ச கொள்ளைய எங்களை சம்மந்தப்படுத்துறீங்க, எங்களை சம்மந்தப்படுத்துறீங்க. மன்னார்குடி குடும்பத்தை போய் சொல்லுங்க, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு பாவா? இருமையா டான்சி வழக்கு எப்படியா வந்துச்சு? அதான் கருணாநிதி சூழ்ச்சிக்காக போட வழக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்து டான்சி வழக்குல தான் அந்த அம்மா முதலமைச்சர் பதவியை இழந்துச்சு. சரியா? அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அபிஷியல்ஸும் அம்மா கூட இருந்த துரோக கூட்டமும் சேர்ந்து பண்ண சதி. அந்த அம்மா தெரியாம கோப்புகள்ல கையெழுத்து போடும்போது அவங்க தெரியாம போட்டாங்க. அதன் மூலியமா நீங்க வந்து தண்டனை செட் பண்ணி நீதிமன்றத்துல நீங்க வந்து செட் பண்ணி நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கருணாநிதி வழக்கறிஞர் பேசுறாங்க. அந்த அம்மா நீங்களே அந்த அம்மாவை பல முறை பாட்டி பேசுறீங்க, இன்னைக்கு வந்து நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. அதாவது உண்மையை பேசணும். இருந்தாலும் கருணாநிதி கொள்ளையடிக்கிற திறமைக்காரு, கருணாநிதி கொலை பண்ற திறமைக்காரு. சாமி தூத்துக்குடி சாமி யார் கொலை பண்ணது? அண்ணா ரமேஷ் யார் கொலை பண்ணது? சாதிக் பாசாவை யார் கொலை பண்ணது? அதெல்லாம் உண்மையான கொலையா? அதுக்கெல்லாம் ஏன் சிபிஐ விசாரணை கேட்கல? நீங்க தான் பண்ணீங்க. உதயகுமார் ஏன் கொலை பண்ணீங்க? அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உதயகுமாரை எதுக்கு கொலை பண்ணீங்க? இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நீங்க இங்க பாருங்க, அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாமே பச்சோந்திகள்.
உங்களுக்கு எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்னு எடப்பாடிக்கு புகழ்வாடத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வாங்கின கூலிக்கு கூவுறீங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை. சார் 200 ரூபாய் உப்பீஸ் நீங்க தான். என்னப்பா 200 ரூபாய் உப்பீஸ் நீங்க. ஆமா 200 ரூபாய்க்கு நொட்டுது. 200 ரூபாய்க்கு அவர் என்னைக்கு அதிமுகவுடைய தொண்டர்களுடைய நிலையை சொல்லிடுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து யாரும் காசை பார்த்து போல, பணத்தை பார்த்து போல. எம்ஜிஆர் மாமனிதர், அது மகா சக்தி. அந்த சக்தி ஆரம்பிச்ச கட்சியில தொண்டர்கள் போய் சாரசாரியா சேர்ந்தான். அந்த அந்த இயக்கத்தை காப்பதற்கு புரட்சி அம்மா அவர்கள் வந்தாங்க. அந்த அம்மாவுடைய கரிஸ்மாட்டிக், அவங்களுடைய அந்த அந்த மேன்மையான தன்மை, மக்களுக்கு செய்யுங்கிற உண்மையான உள்ளன்பு, அந்த அம்மாவுடைய அந்த கரிஸ்மாட்டிக், அவங்களுடைய ஆங்கில புலமை, அவங்க 6 லாங்குவேஜ் 7 லாங்குவேஜ் பேசுவாங்க. மக்கள் நேசிச்சாங்க. அந்த அம்மாவை நேசிச்சு ஒரு சாரசாரியா கூட்டம் போச்சு. 2 பேருடைய கலவையாத்தான் எடப்பாடியார். 2 பேருடைய கலவை தான் எடப்பாடியார். அம்மாவுடைய துணிவும் எம்ஜிஆருடைய கனிவும் எம்ஜிஆர் வள்ளல் தன்மையும் எடப்பாடி இருக்கு. ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க எடப்பாடி ஏத்துக்கிட்டா. அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை ஓட ஓட விரட்டி 2026 கோட்டையில இருந்து உங்களை துணியை கட்டி விரட்டுவா. எடப்பாடி அந்த இடத்துல உட்கார வைப்போம். இங்க பாருங்க, நீங்க யாருக்கு இங்கேயும் பேசுவாங்க இங்கேயும் பேசுவாங்க. இப்படியே பேசி பேசி 2 பேரும் பங்காளி தான். நினைக்காதீங்க துரோகின்னு சொல்லிட்டு. இவரும் பங்காளி தான். இவரு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு உள்ள வந்து 50-50 அந்த பார்ட்னர் தான். இவங்க 2 பேருமே நீ அடிச்ச கொள்ளைய நான் வெளில சொல்ல மாட்டேன், நான் அடிச்ச கொள்ளைய நீ சொல்லாத. நம்ம 2 பேருமே ஆளணும். 3வது வருஷம் கிளம்பிட்டான் சீமான்னு சொல்லிட்டு அவனை நானும் அடிக்கிறேன், நீ அடி. 4வது ஒருத்தர் வந்திருக்காரு விஜய். விஜய் இன்னும் வரட்டும். அவர் தான் காணா போயிட்டாரு. அவர் வரட்டும். அதுக்குதான் எடப்பாடியார் வந்து அவர் பர்மிஷன் இல்லாம கொடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எடப்பாடியார் வந்து நல்லவர் தான். அவரோட எடப்பாடியார் தனிப்பட்டவர் நல்லவர். அதனால எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் விஜய வந்து கூட்டணி ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு. இப்போ சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாரு. அதாவது வீரப்பன் அவர்களுடைய மகள் வந்து சீமான் அவர்களை சந்திச்சதாகவும் அதனாலதான் சப்போர்ட் பண்ணி. ஆமா, அவங்க ஒரு கேண்டிடேட்மா. அந்த பகுதியில் வந்து அவங்க நிக்கிறாங்க, வேட்பாளராக நிறுத்தினாங்க. போன முறை நிறுத்தினாங்க, இந்த முறை அந்த மாதிரி நிப்பாட்டிருக்காங்க. வீரப்பனை வந்து ஏன் வந்து திருடன் இல்லைன்னு சொல்றாருன்னா, அந்த தம்பி கேட்டாங்க, உண்மையிலேயே அவர் திருடனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா, இந்த விஷயத்துலமா வீரப்பனோட போய் அந்த பொண்ணை கம்பேர் பண்ணாதீங்க. அந்த அவர் இறக்கும் போது அந்த பொண்ணுக்கு 2 வயசு 3 வயசு. ஆனா ஏதும் மரியாதை அந்த பொண்ணு. அது அரசியலுக்கு வர்றாங்க, வரவேற்போம். யார் வேணா வரலாம் அரசியலுக்கு. அந்த வகையில நீங்க வந்து வீரப்பனோட போய் அந்த பொண்ணு, அந்த வீரப்பனுடைய பொண்ணு தான் ஒழிச்சு கம்பேர் டு அந்த பொண்ணை கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உரிமை இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவங்க ஒரு அட்வொகேட், அவங்க யார் கட்சிக்குனாலும் போகலாம். அதை நம்ம வந்து வரவேற்போம். இருக்கட்டும். நான் என்ன சொன்ன, திருடன் சொல்றாங்க இவங்க. அவர் சந்தன மரத்தை வெட்டுனாருன்னு குற்றமா. வெட்ட சொன்னவன் யாரு? அந்த மரத்தை எதுல எடுத்துட்டு போனாங்க? அந்த மரத்தை யார் வாங்கினா? அவன் யார்கிட்ட வித்தான்? அந்த காசை யார் வாங்கினா? அதை அரசாங்கம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. காட்டுக்குள்ள இருக்க வீரப்பன் மரத்தை வெட்டினாரியா? நான் கேட்க கேள்வி அதான். காட்டுக்குள்ள இருக்க வீரப்பன் மரத்தை வெட்டாரு, ரைட்டு. அவர் காட்டுக்குள்ள வாழ்றாரு. 4 கட்சி உள்ள போகுது, அவரை வந்து ஸ்க்ரூ பண்ணுது. வெட்டிதான் ஆகணும், ஏன்னா நீ தான் உள்ள இருக்க, வெட்டி கொடுன்னு, ரைட்டு. வெட்ட சொன்னது யாரு? வெட்டின மரத்தை தூக்கிட்டு வந்தது யாரு? வித்தது யாரு? வாங்கினது யாரு? அது யார் கண்டுபிடிக்கணும்? இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்ப தவற விட்டுருச்சு இல்ல? அப்ப நீங்க எல்லாம் வந்து கூட்டணி தானே. அதனாலதான் சொல்றாரு, நீங்களா திருடனுக்கு துணை போன திருடன் தானே. திருநவையார் நீங்க வந்து ஏன் இந்த பானை செஞ்சவனை வந்து இப்ப நம்ம வந்து கொயவன் சொல்றோம். ஆனா கொண்டு போய் வச்சு பொங்கல் வச்சு கொயவன் சொல்றோமா? கட்டில செய்யறோம்னா ஆசாரிங்கிறோம். பொறுத்தருக்கு நம்ம சொல்றோமா? இல்ல. இதே போலதான் அவருக்கு வந்து மரத்தை வெட்டார ஒழிய அவர் வேற எந்த பாவமும் செய்யல. அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் என்னென்ன பண்ணாரு? அவரு என்னென்ன பண்ண? நாட்டுக்குள்ள வந்தாதான் விரட்டுறீங்க. பெண்களை பூரா கெடுத்தா காவல்துறையில. அது தட்டி கேட்டாரு அவரு. ஒரு கிராமத்தை அழிக்கிறாங்க, 24 மணி நேரமும் பெண்களை நிர்வாணமாக்குறாங்க காவல்துறை. அப்பெல்லாம் தட்டி கேட்கணும்ல. அந்த பெண்கள் எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு புலம்புனாங்க. காவல் நிலையத்துல கொண்டு வச்சு அந்த பெண்களை கற்பழிச்சாங்க. கர்நாடகா போலீஸ் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் அநியாயம் பண்ணாங்க. இதை அவர் என்ன எங்கேயும் ஓடி ஒளியாம நாட்டுக்குள்ள வர முடியுமாமா? மனிதன் அவர் வந்து என்ன வேஷமா போட்டிருக்காரு? எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அப்படியே பிரச்சனைகள் இருந்தா அப்படி பறந்து மேலேருந்து விஜய் வருவார், பார்த்திருக்கீங்களா? மாடியில இருந்து சொயின்னு பறந்து வந்து உள்ள குதிப்பாரு. அந்த மாதிரி குதிக்கிறதுக்கு அவர் வந்து ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது. மனிதன் வீரப்பன்கிறவன் மனிதன், மனசாட்சி உள்ள மனிதன். கோவம் நம்ம பெண்களை தொட்டா அடிக்கிறாரு. கர்நாடகாவில வந்து அவர் இருக்கிற வரைக்கும் கர்நாடகா தண்ணி கரெக்டா திறந்து விட்டுருந்தாங்கல்ல, ஏன் இப்ப திறக்கிறது இல்ல?
வீரப்பன் இறந்ததுக்கு அப்புறம் குளிர்ட்டு போச்சு அவங்களுக்கு. அதை தட்டி கேட்குறீங்களா யாராச்சும்? தம்பி சொல்றாங்க நல்லா ஆட்சி பண்ணாங்கன்ட்டு. அந்த ஆறுகளை எவ்வளவு ஆறுகளை தூர்வாருனீங்க நீங்க? இந்த பேஞ்சது மழை, இன்னும் மழை இருக்குன்றாங்க. இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கு. நான் சென்னையில சொல்ல, குடிமராமத்து தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு பூரா பண்ணாலும் ஆத்துல இன்னைக்கு மன்னார்குடி பூரா நிறைஞ்சிருக்கு, தஞ்சாவூர் பூரா நிறைஞ்சிருக்கு. 4 வருஷம் யார் ஆட்சி? அவங்களை குற்றச்சாட்டுங்க. எல்லாருமே 2 பேரும் தான் கேக்குறேன். 75 ஆண்டுகளத்தை கேக்குறேன் நானு. 75 காமராஜருக்கு முன்னாடி காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அதிக ஏரிகளையும் கால்வாய்களையும் தூர்வாரம் எடப்பாடியார். சரி, காமராஜருக்கு அப்புறம் காமராஜர் காலத்துல 14,000 ஸ்கூல் இந்தியா ஃபுல்லா 14,000 ஸ்கூலை கொண்டு வந்தாரு காமராஜர். அதே மாதிரி எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, பல ஆயிரம் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு, பல ஆயிரம் ஸ்கூல்களை இங்க வந்து நிலைநிறுத்திருக்காரு. இன்றைக்கு வந்து 2021 அப்புறம் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் படிக்கவே வரல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்க அந்த கல்வி தரத்தை உயர்த்தி 52 லட்சம் பேரை நாங்க படிக்க வச்சோம். அதனால நீங்க வந்து எதையுமே வந்து அண்ணா கூட கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல அதாவது சோறு போட்டா இங்க பாருங்க, மெயினா வந்து அம்மா உணவு ஏழைகள் சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. அம்மா உணவக பாராட்டுக்குரியது, அதை நான் தவறு சொல்லல. அம்மாவை நான் எந்த குறை சொல்ல மாட்டேன். அவர் கூட இருந்தவங்க திருடர். அம்மாவுக்கு உணர்ந்து அவங்க பெண்ணுமா நல்லா இருந்தாங்க, இருந்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்கள் நல்லதே செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, குழந்தைகளுக்கு வந்து பணப்பெட்டி கொடுத்தாங்க. நம்ம சத்துணவுக்கு வந்து எல்லாமே எடப்பாடியில பண்ணாரு. அம்மாவோட திட்டங்கள் தொடர்ந்து வச்சாங்க, அம்மா வச்சாங்க, மரம் தூக்கிருச்சு, மக்கள் சாவுது. நான் 2 பேரும் தாலிக்கு தங்கங்க, ஸ்கூட்டருங்க, லேப்டாப்புங்க, சைக்கிளுங்க, மினி கொள்ளக்காரங்களை கூட வச்சிருந்தாங்க. தம்பி அம்மா செஞ்சாங்க, ஆட்சி முடிஞ்சா இன்னும் ஒரு 3 மாசத்துல குடுத்துருவோம்னு சொல்லிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், இலவசம் வேணாங்கிறோம். நீங்க வந்து ஸ்கூட்டர் கொடுத்தோம், ஸ்கூட்டி கொடுத்தோம், சோறு போட்டோம், உப்பு கொடுத்தோம், உப்புல பேர் போட்டோம், தண்ணியில பேர் போட்டோம், செஞ்சு என்ன மக்கள் நல்லா இல்லையே? மக்கள் இன்னமும் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் வாங்கிதான் பேரன்ல ஒளி போடுறாங்கன்றீங்க. இன்னைக்கு இலவச பஸ்ல போறாங்கன்றீங்க. 1000 ரூபாய் வந்துச்சா? திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்கள் 1000 ரூபாய் குடுக்கறதுனாலதான் நிறைய மாணவர்கள் சேர்ந்து புள்ளி உரத்தை எடுத்து பாருங்க. 52 லட்சம் இருந்த அரசு பள்ளி மாணவ எண்ணிக்கை 42 லட்சம் ஆயிடுச்சு. 10 லட்சம் பேர் காணாம போயிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய பொய்! காலை உணவு போட்டுலதான் கேட்டவங்கள பிரைவேட் ஸ்கூல் போயிட்டாங்க. அதனால என்ன சொன்னீங்க? காலை உணவு போட்டுதான் பள்ளி மாணவர்களுடைய தரம் வந்து உயர்ந்துருச்சு, பள்ளி எண்ணிக்கை கூடிட்டு சொல்றீங்க. எங்க 10 லட்சம் பேரு? அதிமுக ஆட்சி முடியும் போது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவ எண்ணிக்கை இன்னைக்கு 42 லட்சமா இருக்கு. வளர்ந்துருப்பாங்க தம்பி. இப்பதான் நீங்க போடுற உணவுலதான் புள்ள இல்லாம போயிருச்சு. அதுக்கு வேற ஒரு பாராட்டு கூட்டம், அதுக்கு வேற ஒரு டைரக்டர் வச்சு 5 புள்ள பெத்தாங்க. அப்ப 10,000 பேர் படிச்சாங்க. அப்புறம் 3 புள்ளை ஆச்சு, 5000 பேர் படிச்சாங்க. இப்ப 2 புள்ள பெத்தாங்க, 3000 பேர் ஆயிட்டாங்க. ஒத்த புள்ள இப்ப நிறைய பேர் சோத்துக்குள்ள புள்ளைய பெத்துக்கிறது. காலை உணவு திட்டத்தை மெச்சி பேசுறதுக்கு மாரி செல்வராஜ் ஒரு டைரக்டர் வச்சு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவர் 20 வருஷம் முன்னாடி படிச்சு இருக்கு. அப்ப எம்ஜிஆர் உணவு போட்டாரு 25-30 வருஷம். அம்மாவும் எம்ஜிஆரும் மாத்தி சத்துணவு போட்டாங்க. காமராஜர் அவர் உண்மையிலே எம்ஜிஆர் உணவுல சாப்பிட்டுருப்பாரு, படிச்சிருப்பாரு, ஒரு கஷ்டப்பட்டவரே ஒத்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவரு இப்ப இந்த காலை உணவு என்னைக்கு சாப்பிட்டுப்பாரு? காலை உணவு போட்டதுனாலதான் வந்து பிள்ளைகள் படிக்குது. நீ உண்மையிலேயே நல்லா எம்ஜிஆர் பாராட்டி பேசணும், புரட்சி தலைவர் அம்மாவை பாராட்டி பேசிருக்கேன், கர்மவீர் காமராஜரை பாராட்டி பேசிருக்கேன். அவங்க கொண்டு வந்து திட்டத்தை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமா? அது அண்ணா பேசுறாருல, 2 கட்சியும் ஒழிக்கணும்னு சொல்றாங்கல்ல. திமுக அண்ணா திமுக ஒழிக்கணும்னு அண்ணா சொல்றாரு. காரணம் வந்து இதுக்குதான், இந்த பீத்தல் தான். சோறு போட்டோம், நாங்க இட்லி கொடுத்தோம், நாங்க பொங்கல் கொடுத்தோம், ஸ்கூட்டி கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், செருப்பு கொடுத்தோம், லேப்டாப். நீங்க யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அதான் ஒழிக்கணுங்கிறாரு அண்ணா. உங்களை ஒழிக்கணும்னு சொல்லல, உங்கள் திட்டங்களை இந்த பீத்தல்களை. தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து, தண்ணி நல்லா இருக்கா? இது வந்து அம்மா தண்ணி, சரி நல்லா இருக்கு. அம்மா உப்பு நல்லா இருக்கு, உப்பு கறிக்கும்னு தெரியும், அம்மா உப்பு. அண்ணா வந்து இவர் வர்றாரு, எப்படி இருக்கு சாம்பார்? சாம்பார் வளைத்துக்கிட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க. என்ன அரசியலுங்க? பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு ஏழை பிள்ளைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால ஏழை மக்கள் எல்லாம் ஆயிட மாட்டாங்க. மக்கள்லாம் நீங்க பட்டியல கிடக்கலாம். தீபாவளி பாதி பேர் கொண்டாடலாமா? பாதி மக்கள் ஏழையா இருக்காமா? விவசாயம் எல்லாம் குடும்பம் தீபாவளி சிறப்பா கொண்டாடுச்சு. யாரு தமிழ்நாட்டுல?
கருணாநிதி குடும்பம் வாரிசுகள் செழிப்பா கொண்டாடுறாங்க. ஆமா, எல்லாம் இன்னைக்கு மக்கள் ஃபுல்லா வருத்தத்துக்கு சரியா கொண்டாடல. வியாபாரமே நடக்கல. வியாபாரிகள் வந்து போயிருக்கான், விவசாயிகள் வந்து போயிருக்கான், பட்டாசுகள் வந்து போயிருக்கான். ஒட்டுமொத்த வந்து திமுக குடும்பமும் கருணாநிதியுடைய குடும்பமும் ரொம்ப ஜாலியா நல்ல தீபாவளியை தெளிவா கொண்டாடிட்டு கொள்ளையடித்த பணிச்சுல குதியாளிச்சு நல்லா இருக்காங்க. மக்கள் ஃபுல்லா தீபாவளியை கொண்டாடவே அவங்களுக்கு வந்து வாரிசு நிறைய தம்பி. வாரிசு வந்து ஆலமர கிளை மாதிரி பறந்துருக்கு. எத்தனை பறவைகள் வேணா அங்க தங்கலாம். ஒரு எடப்பாடியார் ஒண்டியா கத்திட்டு இருக்காரு பாவம். அவருக்கு வந்து துணை இல்ல, கூட இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, பின்னாடி குத்திட்டாங்க. அதனால துரோகத்தை வந்து தாங்க முடியாம அவர் எடப்பாடி எப்படியாச்சும் வந்துடணும்னு பாக்குறாரு அவரு. இப்ப அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி போறாரு. நாங்க வந்து இவர்கள் 2 பேரும் எதுக்கிறதுக்காக 2 பேரும் ஆண்டுட்டீங்க. நாங்க வந்து எடப்பாடியார் எங்களுக்கு எதிரி கிடையாது, அண்ணன் ஸ்டாலினும் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், 2 பேரும் ஆண்டுட்டீங்க. 75 வருடமா 77 வருடமா அந்த தமிழ்நாட்டை நீங்க ஒரு வளர்ச்சிக்கும் கொண்டு போகல. கேட்டா சொல்லுவீங்க காலேஜுக்கு கொண்டு வந்தோம், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், டீச்சர் காலேஜ் கொண்டு வந்தோம். டீச்சர் காலேஜ் கொண்டு வந்தீங்க, யாரு கொண்டு வந்தா? உங்க எம்எல்ஏ கிட்ட இருக்க அந்த காலேஜ், உங்க எம்பி கிட்ட இருக்க அந்த மெடிக்கல் காலேஜ், உங்கள்கிட்ட தான் இருக்கு தமிழ்நாடு. இந்த ரோட போட்டுதான் ஆகணும். அதுக்கு வேற வரி வாங்குறீங்க, மக்கள்கிட்ட வரி வாங்குறீங்க. ரோட போடணும்ல, வாங்க. ரோடு போடுறது இல்ல. இன்னைக்கு டெய்லி நான் வந்து ஆட்டோல வருவோமா, இங்க கார்ல வருவேன். இன்னைக்கு வந்து குதிரையில வந்தேன் தெரியுமா? குதிரையில வந்தீங்க? ஆமா. ஏன், என்னாச்சு? அப்படியே உட்காரும் போது ஓடுது, இப்படியே ஓடுது ரோடு. அப்படியே ஒரு ஜம்ப் மேல போய் ஆட்டோ முட்டிட்டு அப்படி இருக்கு ரோடு. என்ன ரோடு? இந்த கோயம்பேடு ரோடு. போய் பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க தனி விமானத்துல பறக்குறாங்க, தனியா கார் போறாங்க. இவங்க போகும்போது காலையில வராங்க, நைட்டா ரோடு. திமுக ஆட்சியில ரோடு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. நல்லா இல்லன்னா பாருங்கம்மா, நல்லா இல்லன்னு சொல்றீங்க. என்ன நல்லா இல்ல? மக்கள் சொல்றாங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆக போய் பாருங்க. கேட்டாங்க, நாங்க ரோடு போட்டோம். அப்படியே பூசா மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும். அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. விவசாயிங்க அவ்வளோ நெல்லு தண்ணிக்குள்ள இருக்கு, சாவுறான். விவசாயி செத்துட்டான், பாதி விவசாயி செத்துட்டான். பாட்டு போட்டாங்க, வைக்கிறதுக்கான குடோன் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, கிழிச்சாங்க. போய் பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு நேற்று டிவில வந்துச்சு, 10,000 மூட்டை விவசாயம் அழுகுறோம். நாங்க இவ்வளவு வரி கட்டுறோமே, மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறீங்களாடா கமிஷனு, ஒரே ஒரு கொட்டா போட்டு கொடுக்க கூடாதா? 10,000 மூட்டை அப்படியே முளைச்சு வந்துட்டு வெளியில 6 மாசம் 1 வருஷம் உழைச்ச உழைப்பு போயிடுச்சு. விவசாயம் அதுக்கு ஒரு தகர கொட்டாவை கட்டித்தர முடியல. சுடுகாட்டுல இருக்க கொட்டாவே பிரச்சனை. கரண்ட் சுடுகாடு வச்ச நீங்க விவசாயிகளுக்கு எப்படியா கொட்டாவை போட்டு தருவாங்க? தரமாட்டாங்க. சுடுகாட்டே வந்து ஆட்டையை போட்டு கரண்ட் மிஷினை வச்சுட்டாங்க. கரண்ட்டை போட்டு ஜூம் பண்ணிடுறாங்க. ஏன்னா கொட்டா இடத்த அடைச்சவங்க அங்கே வந்து பிளாட் போட முடியாது சொல்லிட்டு சுடுகாட்டே பிளாட் போடுறீங்க. இவங்கள்ட்ட வந்து விவசாயி சாவுறான், இன்னைக்கு வரைக்கும் சாவுறான் விவசாயி. ரோடு நல்லா இல்லை, மக்களுக்கு வந்து தீபாவளி கொண்டாட பணம் இல்லை. ஆனா டிவியில் அப்படியே காட்டுறது, டீ நகர்ல பார்த்தீர்களான்ட்டு 1.5 கோடி மக்கள் இருக்கிறான். அங்க ஒரு 1000-2000 பேர் அதை அப்படியே காட்டுற தீபாவளி வெகுவா கொண்டாடுறாங்க, வெடிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, ஒரு துண்டு கரும்பு குட்டியை வந்து இதில் அந்த கரும்பை போட்டு தொங்க விட்டுறது. இதை இலவசம் வேணாங்கிறோம் நாங்க. சீமானனா என்ன சொல்றாரு? 2 கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது, 2 ஆட்சி தான் எங்களுக்கு எதிரி. இவரும் எதிரி கிடையாது, இவரும் வந்து எதிரி கிடையாது. ஆனால் அவர்கள் செய்கிற ஆட்சி முறையை ஒழிக்கணும். அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்களை ஒழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும், ஓபிஎஸ் ஒழிக்கணும். எங்களுக்கு அது கிடையாது. இந்த முறையை ஒழிக்கணும், இந்த இலவசத்தை ஒழிக்கணும். மக்கள் நல்லா படிக்கணும். இப்ப கூட சொல்றாரு பாருங்க, நாங்க இலவசமா மெடிக்கல் ஷாப் கொடுத்தோம், நாங்க இலவசமா காலேஜ் கட்டி கொடுத்தோம், நாங்க இலவசமா சத்துணவு போடுறோம். அதனால நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்கல்ல. வேணாமா? அவன் புள்ள வைக்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டுட்டா பேக்குறான். அவன் ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப நீங்களே சீட் வாங்கி தர்றீங்க. படிக்க வைக்கிறான் +2 வரைக்கும். அவனுக்கு பிள்ளைய வேலைக்கு அனுப்ப தெரியாதா? பிள்ளைய வளர்த்தவனை கல்யாணம் பண்ணி தெரியும். நீங்க யாரு கொடுக்கறதுக்கு? எங்க பிள்ளை நாங்க பழைய காலத்துல இல்லம்மா, ஒரு காலத்துல தேவைப்பட்டுச்சு. இப்ப அந்த சின்ன பிள்ளை யார்கிட்ட இலவசம் வாங்கணும்? யார் தமிழ் இலவசம்? அண்ணாதுரை வந்து 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாரு முதல்ல. அப்போ வந்து எங்க அம்மா எல்லாம் உட்காந்து பேசுறாங்க, ஐயனடி புதுசா இருக்கு, இப்போ இந்த அரிசியை யாரு வாங்கிது பேசிக்கிறாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசியை சாப்பிடலாம. இதுல பெரிய பீத்தல் பேர. நாங்க நல்லா ஆட்சி பண்ணிக்கிறோம், இலவச அரிசி என்ன பண்றீங்க? இலவசத்தை ஒழுங்கடா. செருப்பு காலில் போடுற 10 ரூபா செருப்பு இலவசம் கொடுத்துட்டு பீத்துறீங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு சைக்கிள், அதை கொடுத்து பீத்துறீங்க. 2000 ஒரு டிவியை கொடுத்து ஊர் நாட்டையே ஒழிச்சு கண்டது கருணாநிதி. அப்படியே அந்த இலவச டிவி, இந்த இவ்வளோண்டு டிவி 14 இன்ச்சு டிவியை கொடுத்து ஒரே மாசத்துல பஸ்மா வெடிஞ்சு போச்சு. அந்த டிவி கேபிள் போட்டார் பாருங்க, உலகமே பார்த்துச்சு. அதை வச்சு அதை நூதன திருட்டு.
அதாவது இவர் வந்து ஐடியாலாம் பெருசாக பண்ணுவார். எப்படி பண்ணுறது, முன்ன வந்து ஒரு கட்டெரும்போடு உள்ள இந்த அம்மா கட்டெரும்பு அடிக்க வரும், அடிக்கிற சாக்கடை உள்ள நுழைஞ்சிட மலைப்பாம்பு உள்ள விட்டுருவார். அவர் செய்யறதெல்லாம் வந்து நூதனமான மூளைக்காரர். அவர் கலைஞர் வந்து கருணாநிதி வந்து நல்ல மூளைக்காரர், நல்ல அவர் வந்து மூளையை பயன்படுத்தி யார் வந்தாலும் அங்கே யார் மோடி வந்தாலும் பாராட்டுவார். அப்போ சோனியா காந்தியை திட்டுவார், நம்ம இந்திரா காந்தியை திட்டுவார், வாஜ்பாய் வந்தாக்கா உடனே அவரை தூக்குவார். மாற்றி மாற்றி யார் ஒரு சப்போர்ட் வாங்கிக்குவார். வாங்கிட்டு எதை செய்யணுமோ அதுக்காக வந்து அவர் மூளையை உருட்டுவார். அதே போல தான் இப்போ வந்து எடப்பாடியார் மாட்டிக்கிட்டாரு. அவரால் வந்து வெளியிலேயே வர முடியல, உள்ளேயும் போக முடியல, துரோகத்தை தாண்டி வந்துட்டாரு. ஆனால் அம்மா செய்தது ஆட்சி அவர்களே ஒழிச்சிட்டாங்க. ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவங்களே ஒழிச்சிட்டாங்க. இப்போ போய் பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க. பிஜேபியே வந்து நம்ம நாட்டுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை மறந்த வரைக்கும் தாமரை மலர்ந்தே தீர்ந்து ஒன்று கூட மலரல. அண்ணாமலை வந்தார், கொஞ்சம் மொட்டு வச்சு விதை போட்டு முளைக்க வச்சுட்டாரு. இப்போ பூரா வந்து எப்படி எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு அண்ணா திமுக கூப்பிட்ட காலம் போக நாங்கள் பிஜேபியுடன் இணைகிறோம், நாங்கள் விஜயுடன் இணைகிறோம், நாங்கள் விஜய் கூட்டணி சேர்க்கிறோம். எப்படி வந்து கட்சி இப்படி ஆகிப்போச்சு. அப்போ வந்து உங்க நிலைமை நீங்க தான் பார்த்துக்கணும். நாங்கள் ரெண்டையுமே ஒழிக்கிறோன்றோம். அண்ணா அதான் சொல்றாரு, இதையும் ஒழிக்கிறத உங்களை ஒழிக்க நீங்க வாழுங்க, உங்களை யாரை வேணாலும் நீங்க தான் வேண்டிய சொத்து வச்சிருக்கீங்க, கோடி கோடியா வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்வீஸ் வங்கியில் வச்சிருக்கீங்க, கனடாவில் வச்சிருக்கீங்க, இதுல துபாயில போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, சிங்கப்பூர்ல இருக்கவங்களுக்கு, மலேசியாவில இருக்கு, எந்த ஊர்ல சொத்து இல்லை, எல்லா நல்ல சொத்து வச்சிருக்கீங்க, எங்க வேணா பொழைச்சிக்கலாம். நாங்க தமிழர்கள், ஏழைகள், விவசாயிகள், பாமர மக்கள் எங்க போய் வாழ்வாங்க? தமிழ்நாட்டை விட வேற வழி இல்லை. இவங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி திமுகவுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பத்தி உங்களோட கருத்து? சொல்லும் போது அண்ணா திமுகன்னு சொல்லுங்க, இவங்க என்ன நினைச்சுக்க போறாரு? இல்ல ஆதிமுகவுடைய ஆட்சி காலத்துல வந்து 52 இருந்தது, இப்போ 42 இதுவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. எந்த சென்சஸ் எடுத்தாரு? எந்த கவர்மெண்ட் சென்சஸ்? நீங்க எடுத்த சென்சஸ் தான். நாங்க வருஷம் இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க, சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சட்டசபையில அறிக்கை தாக்கல் பண்ணுவீங்க, மத்திய அரசு உங்களை கண்காணிக்குது. இப்ப வந்து ஜனத்தொகை நமக்கு இப்ப குறைஞ்சு போச்சு. கரெக்டா அவங்க சொன்னாங்க, 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றது, 2 பிள்ளையாச்சு, 1 பிள்ளையாச்சு. இப்ப நான் இன்னைக்கு கல்யாணம் 4 வருஷத்துல எப்படி சார் மக்கள் தொகை? மக்கள் தொகை தான் குறைஞ்சு போச்சு. 4 வருஷம் நான் பெத்துக்கிட்டா தானே பிள்ளை, பெத்துக்கலன்னா அந்த அரசுலயே பெத்துக்கிடல. அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளி சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் பிள்ளைகள் நம்ம நாட்டுல எப்ப கலைஞர் ஆட்சி தான், கலைஞர் தான் அவன் முக்கோணம் போட்டு உடனே சொன்னாரு, முக்கோணம் இருக்கும், அதுதான் குடும்ப கட்டுப்பாடுன்னு பேரு. அந்த அந்த ஒருவரும் போய் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவருங்கிற காலம் பாய் போச்சு. இப்ப இல்ல, அது ஒரு 10 வருஷமாவே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. புரியுதா? ரெண்டாவது இப்ப என்னன்னா, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் என்ஜாய். இல்ல இப்ப மக்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்லவே இல்ல. அரசு பள்ளியில படிக்கிறவங்க அவங்க எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல் போறாங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு போறவங்க வசதியானவன் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறான், வசதி இல்லாதவன் அரசு பள்ளிக்கு வருவான். அரசு பள்ளிக்கு வர்றவன் இன்னைக்கு அந்த குழந்தை விகிதாச்சாரம், பிறப்பு விகிதாச்சாரம் குறைஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி வருவான்? ரெண்டாவது காலை உணவு இன்னைக்கு போடுறது, இதை பத்தி விமர்சனம் பண்றது யாருமே வழங்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ சார். அதுல பூச்சி பல்லி எல்லாம் இருக்கு சார். பூச்சி பல்லி பாம்பு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிடு, ஒன்னும் ஆக மாட்டேன். இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த வீடியோல சும்மா இந்த வேலையெல்லாம் அது வந்து ஏதோ அங்க சமைக்கக்கூடிய தவறு. அந்த தவறுக்காக ஒட்டுமொத்த காலை உணவு திட்டத்தை கேவலமா பேசுறது மிகப்பெரிய தவறு. எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, காமராஜருக்கு வந்து மதிய உணவு திட்டமிட்ட புரட்சி, எம்ஜிஆர் அதை சத்துணவா மாத்திர புரட்சி அம்மா வந்து அதை வந்து முட்டை போட்டு மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க துறையா சத்துணவு துறையை மாத்தி ஒரு குழந்தைகள் வந்து சேர்றதுக்கு நீங்க கிளைம் பண்ணாதீங்க, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. இது வந்து காமராஜருக்கு புரட்சி, எம்ஜிஆருக்கு புரட்சி, அம்மாவுக்கு சொந்தமான திட்டம். எத்தனையோ திட்டங்கள் இருக்கு எங்களை மாதிரி. நீங்க இப்ப அதிமுக நாங்க சொல்லிக்கிட்டே போலாம். நாங்க தான் தமிழ்நாட்டுல முத மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தா, மகளிர் போலீஸ் நாங்க தான் அறிமுகப்படுத்தினா, மகளிர் கமாண்ட பிரிவு நாங்க தான் ஏற்படுத்தினா.
எப்படி நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தா, நாங்க குடிமராமத்து பண்ணா, நாங்க மெடிக்கல் கொண்டு வந்தா, கலைஞர் தாங்க கொண்டு வந்தாரு மகளிர் காவல் நிலையம். என்ன மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு அம்மா கொண்டு வந்தது அதிமுக எப்பவுமே தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நாட்டுல தண்ணி பஞ்சம் அதனாலதான் இங்க இருந்து கோடநாடுல போய் தொலைநோக்குல நீங்க உத்தமையா இல்ல உத்தமையா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த அடிச்சு பிடிக்காம 500 கோடி போங்கிறேன். ஆமா உண்மையை தானே சொல்றாரு. வீடே வந்து எப்படியும் 100 கோடிக்கு அதிமுக தொலைநோக்கு பார்வைகளோட திட்டத்தை செயல்படுறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். புரட்சி அம்மா 2001 2006 ஆட்சி காலத்துல மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு உள்ள அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், காலேஜ் எல்லா இடத்துலையும் இண்டிவிஜுவல்ஸ் வீடு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிஷன் போட்டாங்க மழைநீர். ஏன்னா இப்படி அந்த மழைநீர் ஏற்படுத்தினாலே இன்னைக்கு வரைக்கும் வந்து குடிநீர் பஞ்சம் இல்லாம ஓரளவு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. எத்தனையோ மாநிலங்கள் வறண்டு இன்னைக்கு வறுமையில் இருக்கு குடிநீர் பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஓரளவு நம்ம ஆனா திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அதனால அதிமுக எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையான கட்சி. நான் அதுதான் சொல்றேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மழைநீர் ஏங்க எடப்பாடி செய்யலப்பா, அதான் சொல்றேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவசங்கள் வாங்கி தந்தாரு. அரசமைப்பு எந்த முதலமைச்சருக்கும் உதிக்கல. அரசமைப்பு சட்டம் பிரிவு 166 பயன்படுத்தி 162 பயன்படுத்தி அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவசங்கள் வாங்கி தந்தாரு. குடிமராமத்து திட்டத்தை இந்தியாவுக்கே முன்மாதிரியா முதன்மையா குடிமராமத்து ஆறுகள் ஏரிகள் எல்லாத்தையும் இந்த 4 வருஷம் தூர்வாரினாரு. இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 4000 கோடி கொள்ளையடிச்சீங்க. எங்க மாநகராட்சியில நாங்க வந்து சென்னை ஃபுல்லா மழைநீர் வடிகால் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு 4000 கோடிய கொள்ளையடிச்சிட்டீங்க. இல்ல பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பணி நடக்கல, அது தனியா போயிடுச்சு எல்லாம். அதெல்லாம் இல்ல. இப்ப அடுத்து ஒரு 4000 கூட வைக்கிறேன். இப்ப என்ன கதைன்னு தெரியல. இப்போ போயிட்டு இருக்கு. பெருமழை வந்தாலும் சரி, இப்போ வரலாம் சென்னை ஒரு கழி வழியாச்சு. ஊர்லயும் அப்படி தாயா மழை பெஞ்சா தண்ணி வராம அதுக்கே ஒதுக்குறீங்க. கரெக்டா உங்களுக்கு மழை காலம் வரும்போது 4000 கூட வைக்கலாம். ஒரே மாசத்துல ஒதுக்கி பணத்தை எடுத்து போயிடுறது. இந்த மாதிரி தவறான தகவலை பரப்புரை பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போகணும். இப்ப என்ன சொல்றாங்க? ஒதுக்கிட்டு பதிக்கிறது. அவங்க ரைமிங்கா சொல்றாங்க. ரைமிங்கா சொன்னாலும் அதுவும் போகும், நீங்களும் போகணும். 75 வருஷம் நான் பண்றேன். உங்க எம்எல்ஏ வரும்போது பாருங்கன்னா 35 கிலோ இருப்பாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு 55 கிலோ, 15 வருஷம் கழிச்சு 80 கிலோ. இப்ப ஒரு எம்எல்ஏ எம்பி 150 கிலோ. எங்க இருந்து வந்துச்சு இந்த உடம்பு? காரணம் வந்து அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, வெள்ளத்துல இருக்காங்க. மகிழ்ச்சி, வெள்ளம் 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 வெள்ளம். உடம்பு ஏறதானே செய்யும். ஒரு வேலை செய்யறதுல போய் உட்காந்துக்கிறது, முழிக்கிறது. சம்பளம் 1,80,000. யாரு கிடைக்கும் இந்த அனுபவம்? சாப்பாடு அக்கமடேஷன் ஃப்ரீ. அக்கா கனிமொழிக்கு அங்க டெல்லியில இவங்களுக்கு வேண்டியவங்களையே அனுப்பிச்சிருவாங்க டெல்லிக்கு. இங்க வந்து போய் ஒரு கூட்டணி ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு, அது போய் சேர்ந்துக்கும். 2 சீட்டுக்கு ஒரு கூட்டணி. அதெல்லாம் வந்து டேபிள்ல தூக்குற கூட்டம். டேபிள தட்டுறதுதான். தட்டுறதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. எந்த பார்லிமெண்ட்ல பேசிருக்காங்களா? தமிழ்நாட்டுல கிடையாது. அவங்கதான் மனு கொடுக்கறதா சொல்றாங்களே. இப்ப பாதுகாக்கப்பட்ட மண்டலமா வந்து இப்ப நாங்க அறிவிச்சிருக்கோம். நாங்க ஆட்சியில தஞ்சை மண்டலத்தை அதை யாரு மீத்தன் கொண்டு வந்த மத்திய அரசு, பிஜேபி தலைமையில அரசு, அதிமுக தான் பாதுகாச்சு. இவங்க 39 எம்பி இருந்தாங்கல்ல, என்ன பண்ணாங்க? என்னைக்காவது பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பியிருக்காங்களா? எழுப்பினாங்களா? இருங்க, கடிதம் மட்டும் தான் எழுதுவாங்க. அப்ப எதுக்கு வடை சாப்பிட்டு டீ சாப்பிட போறீங்க? இன்னைக்கும் வந்து இலங்கையில நடக்குது. ராமேஸ்வரம் மீனவர்களை வந்து சுட்டு கொள்றான். இன்னைக்கும் மாசத்துக்கு 1 ஆள் 2 ஆள் சுட்டு கொண்டுட்டே இருக்கான். நீ என்ன நடவடிக்கை எடுத்த? எத்தனை பேர் போய் இருங்கம்மா நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கறணுமா? இன்னமும் ஒத்துக்கிட்டு இருக்கா? நடவடிக்கை மீட்டு கொண்டு வர்றாங்க. காவிரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த அதிமுக 37 எம்பியும் சேர்ந்து ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் 22 நாள் முடக்கினாங்க.
இந்திய வரலாற்று பாராளுமன்ற வரலாறு எந்த கட்சியும் இப்படி பண்ணது கிடையாது. அதிமுக தான் அந்த சரித்திர சாதனை நிகழ்ச்சி. 22 நாள் பாராளுமன்றம் நடக்கவே இல்லை, முடக்குனாங்க. உங்களால செய்ய முடிச்சா? உங்களுக்கு முதல் இருக்கா? போய் உட்கார்ந்து பெஞ்ச டேஸ்ட் வரைக்கும் நல்லா வடட்டி சாப்பிடுறீங்க. வடட்டி சாப்பிடுறான், வடட்டி சாப்பிடுறான். பிரச்சனை இல்ல நம்ம நாட்டு மக்கள். ஆனா பிரச்சனை வந்து ஒன்றிய அரசுக்கும் இலங்கைக்கும் தான் சம்பந்தமே தவிர நம்ம அதுல எதுவும் செய்ய முடியாது. நம்ம படைய வைக்கவோ அல்லது நம்ம படைய இயலாது. கச்சத்தீவை தார வார்த்ததே அவர் தலைவர் கட்டுமர கருணாநிதி தான். உண்மையே இல்லையா? 76ல யாரு கையெழுத்து போட்டு கொடுத்தது? என்ன யார் கையெழுத்து? சர்க்காரிய ஊழல் கமிஷன். இவர விஞ்ஞான ஊழல்வாதி ஜெயிலுக்கு போறான்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்திரா காந்தி காலில் விழுந்து கையை காலை பிடிச்சி நான் கையெழுத்து போட்டுறேன், என்னை ஆளை விட்டுருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்த போட்டு வந்துட்டாரு. கச்சத்தீவு நம்மள விட்டு போயிடுச்சு. கச்சத்தீவு அப்படி நாங்க காலில் விழுந்திருந்தோம்னா என்ன மஸ்துக்குங்க திரும்ப சட்டமன்றத்துல அப்பயே தீர்மானம் கொண்டு வந்தோம். அப்ப யாருதான் கச்சத்தீவு? அவங்க தன்னிச்சையா தான் இதெல்லாம். யார் ஆட்சியில இருந்தது? யார் ஆட்சியில இருந்தா ஒன்றிய பண்ண வேண்டிய வேலை. யார் ஆட்சியில இருக்க? நாங்க ஆட்சியில இருக்கிறதுனாலதான் நாங்க கண்டன தீர்மானம். அப்புறம் எப்படி நீங்களே நீங்க எப்படி நீங்க வந்து கண்டன தீர்மானம் போடுவீங்க? நீங்க தவறான தகவலை பரப்புற பண்ணாதீங்க. நாங்க கொடுத்தோம்னு சொல்றதே முட்டாள்தனம். சரி, இது ஒன்றிய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டி கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கையெழுத்து போடுறது கருணாநிதி. இது நான் எந்த மேடையில சொல்லுவேன், எந்த சபையினாலும் சொல்லுவேன். இது கடவுள் சத்தியா. கையெழுத்து போட்டவர் கருணாநிதி, கச்சத்தீவை தாராள கருணாநிதி. ரொம்ப ஓவரா நீங்க உங்களை நாங்க மதிக்கிறோம். நீங்க திராவிடத்தினுடைய மூத்த தலைவர். எதுக்கு போய் சொல்றீங்க? அந்த குடும்பத்துக்காக எதுக்கு போய் சொல்றீங்க? சும்மா கச்சத்தீவை தாராளம் சொல்லுங்க. கச்சத்தீவுக்கும் எங்களுக்கும் அப்பொழுது சம்பந்தம் இல்லை. தூக்கி கொடுப்பாங்கன்ற கேள்வி. மாநில அரசு சம்மதம் தெரிவிக்காம எப்படி மத்திய அரசுடைய சம்பந்தம் தேவையில்லை. நீங்க சம்மதம் கொடுத்ததாதான் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நிரூபிக்கணும். யாராவது நிரூபிச்சுட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏமா இருங்க நான் சொல்றேன். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பகுதியை இப்ப வந்து நம்ம எல்லை வரையறவர்கள் அப்ப வரும்போது ஒரு ஸ்டேட் பிரிச்சிருக்கும் போது மத்திய அரசு ஒப்புதல் தேவை. ஆனா இரு நாட்டுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கண்டிப்பா மத்திய அரசு ஒப்புதல் தேவை. ஐயாவுக்கு தெரியும். கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்ற போய் சொல்றாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறேன், இதுதான் உண்மை. ஏன் போய் சொல்றீங்க? அந்த குடும்பத்தை காப்பாற்ற என்ன 6 மாசத்துல தமிழ்நாடே சேர்ந்து வேட்ட போகுது. என்ன உங்களை வந்து கண்டிப்பா நாங்க விடவே மாட்டோம். ஓட விரட்டும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி நல்லாட்சி பண்ணாரு. அந்த ரெட்டிக்கே என்ன ஆட்சி நடந்துச்சு? தமிழ்நாட்டு மக்கள் அப்பாவுடைய சிலையை ஃபுல்லா உடைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த 4.5 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா கருணாநிதி சிலை, தமிழ்நாடு ஃபுல்லா பேருந்து நிலையத்து கருணாநிதி பேரு. எல்லாத்தையும் மக்கள் வெறுப்புல உச்சத்துல இருக்கா. இன்னும் 4 மாசம் 5 மாசம் அந்த ஆட்சி முடிஞ்சு எடப்பாடியார் உட்கார்ந்தவனே அத்தனை சிலைகளும் உடைக்கப்படும். அத்தனை பேருந்து நிலைகளும் வந்து நம்ம வந்து பேர் மாற்றப்படும். எத்தனை நாளைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியும்? நீங்க செய்யற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்கள் கொதிச்சு போயிருக்கா, வெந்து போயிருக்கா, நொந்து போயிருக்கா. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம். இதுதான் முதல் வழக்கு. என் மேல எந்த வழக்கும் கிடையாது. ஏன்னா இப்படி பொய்யா பேசுறவங்க நீங்க மிகப்பெரிய பொய் பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க முட்டு கொடுங்க, ஒத்துக்கிறீங்க. நாங்க தான் தாரை வார்த்தை, நாங்க பொருள் கொடுக்கலாம். எப்படியோ எங்க தலைவர் தெரியாம வந்து கொடுத்துட்டாரு. என்ன நாங்க தாரை வார்த்துட்டோம். இப்போ நாங்க முயற்சி பண்றவங்களோட சேர்ந்து சொல்லுங்க. நாங்க தாரவாத்து கொடுத்தோம்னா சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அன்றைக்கு தீர்மானம் போடும்போது நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அன்றைக்கே இருங்க. நீங்க என்ன சாதாரண ஆளுங்களா? 1.5 லட்சம் இவர் மறைந்த கருணாநிதி மேல நாங்க கூட அப்பெல்லாம் மரியாதை வச்சிருந்தோம். அதிமுக ஒரு முதுபெரும் தலைவர் சொல்லிட்டு ஈழத்துல மிகப்பெரிய போர் 2009 போய் மெரினால போய் உண்ணாவிரதம் இருக்காரு. துணைவி மனைவியோட உட்கார்ந்து கூட உண்ணாவிரதம் இருக்காரு. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உண்ணாவிரதத்தை ஒட்டுமொத்த உலக தமிழர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய கருணாநிதி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் கிடீன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கொண்டாடுறேன்ட்டு ஈழத்துல போர் முடிஞ்சிருச்சு,
எல்லாம் நீங்க வெளியே வரலாம், இனிமே போரே இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தார் பேட்டியில. ஒட்டுமொத்த தமிழனமும் நம்பி வெளியே வருது சாரையா. ஒரே இடத்துல கூடி 1 லட்சம் பேரை கொத்துக்கொடுவை போட்டு கொண்டாட எவ்வளவு துரோகம் நீங்க என்ன பண்ண முடியும்? மிகப்பெரிய துரோகத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதனால கச்சத்தீவை தாராளாக்குறீங்க, கொத்து குண்டுகளை போட்டு கொண்டு 1.5 லட்சம் பேர் சாவுக்கு காரணமா காங்கிரஸ் சேர்ந்து கொலை பண்ணீங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு புத்தர் வேட்டம் புனிதரோட மூட நாங்க பாத்துட்டு இருக்கோமா? இல்ல இப்ப போய் ராஜபக்சே கை கொடுத்து வந்திருக்காங்க, குடும்பத்தோட போய் வாக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் நீங்க பேசுறது எல்லாம் இது முடிச்சிடுமா? இவங்களுக்கு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இந்த கட்சி அப்படித்தான் இருக்கும். எடப்பாடிக்கு என்னைக்கு இவங்க வெந்தாமரை வீசுறாங்களோ அன்னைக்கே நாசமா போயிடுவாங்க. ஆமா, நீங்க வீசுங்க நல்லா.